வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 2.75 லட்சம் வீதம் இந்த நிதியுதவியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் அவர் அளித்தார். இந்த நிதியை முறையாக பயன்படுத்தி வீடுகளை தரமாகவும் விரைவாகவும் கட்டி முடிக்க பயனாளிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அப்பொழுது முதல்வர் அறிவுறுத்தினார். இந்நிகழ்வில் வில்லியனூர் எம்எல்ஏ ரவிக்குமார், புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இந்திய ராணுவத்தின் அக்னிவீர் பணிக்கான ஆட்சேர்ப்பு முகாம் புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் இன்று துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த முகாமில் புதுச்சேரி மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்றனர். பொது நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நாள்தோறும் 1000 பேர் வீதம் 10 நாட்களில் மொத்தம் 10,000 பேருக்கு ஆட்சேர்ப்பு தேர்வு நடத்தப்படுகின்றது. இதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் புதுச்சேரியில் குவிந்துள்ளனர். முதற்கட்டமாக விண்ணப்பதாரர்களின் கல்வி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டன. பின்னர் உடல் தகுதி தேர்வு நடைபெற்றது. இதில் 10 புல்-அப், 9 அடி பள்ளம் தாண்டுதல், சமநிலை ஓட்டம் மற்றும் உடல் அளவீடு உள்ளிட்ட தேர்வுகள் நடத்தப்பட்டன. அனைத்து உடல் தகுதி தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இராணுவ மருத்துவ குழுவினர் உடல் நலம் மற்றும் கண் பார்வை பரிசோதனைகளை மேற்கொண்டார்கள். ஆட்சேர்ப்பு பணியில் 120 இராணுவ அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். முகாமில் பங்கேற்கும் இளைஞர்களுக்காக புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. வெளியூரிலிருந்து வருபவர்களுக்காக இலவச பேருந்து வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மைதானத்தை சுற்றி 70 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வரும் 4ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக புதுச்சேரி நகர் மற்றும் கிராமப்புறங்களில் பல்வேறு இடங்களில் முதல்வருக்கு பேனர்கள் வைத்து வருகின்றனர். அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அஜந்தா சிக்னல் பகுதியில் முதல்வருக்கு எம்எல்ஏ ஆதரவாளர்கள் நேற்று மதியம் பேனர் வைத்தனர். அங்கு வந்த முத்தியால்பேட்டை போலீசார் சிக்னல் பகுதியில் பேனர் வைக்க கூடாது என கூறி 10 பேரை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அவர்களை விடுவிக்க கோரி முத்தியால்பேட்டை தொகுதி எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் நேற்றிரவு தனது ஆதரவாளர்களுடன் சென்று முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டார். அவரிடம் இன்ஸ்பெக்டர் தனசெல்வம் மற்றும் மொபைல் போன் மூலம் சீனியர் எஸ்பி கலைவாணன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதையடுத்து அவரது ஆதரவாளர்கள் விடுவிக்கப்பட்டனர். இதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பெத்தாங் என்பது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பாரம்பரிய விளையாட்டாகும். இது புதுச்சேரியின் கலாச்சாரத்தோடு இணைந்து அங்குள்ள மக்களால் தற்காலத்தில் மிகவும் பிரபலமாக விளையாடப்பட்டு வருகின்றது. பிரெஞ்சு ராணுவத்தில் பணிபுரிந்தவர்கள் ஓய்வுக்காக புதுச்சேரி வந்தபொழுது பொழுதுபோக்காக இதனை துவங்கினர். இது தற்பொழுது புதுச்சேரியின் பல கிளப்புகள் மற்றும் மாநில அளவிலான போட்டிகளாக நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரி நியூ பெத்தாங் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி சார்பில் 11வது மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டி உப்பளம் மைதானத்தில் இன்று துவங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் போட்டியில் 46 கழகங்களைச் சேர்ந்த 251 அணிகள் பங்கேற்கின்றன. இதில் 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். இப்போட்டியில் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நரேசாமி, பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ், சிறப்பு அதிரடி காவல்துறை ஆய்வாளர் கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்த போட்டி பெத்தாங் விளையாட்டின் வளர்ச்சிக்கும் வீரர்களின் திறமைகளை வெளிப்படுத்தவும் விளையாட்டு ஒற்றுமையை மேம்படுத்தவும் சிறந்த ஒரு தளமாக அமையும் என சங்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையிலும் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் புகார்களை மனு மற்றும் வாய்மொழியாக அளித்தனர். புகார்களை கேட்டறிந்த டிஐஜி சத்யசுந்தரம் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்களுக்கு உத்தரவிட்டார். கூட்டத்தில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர், கட்டுப்பாடில் உள்ள காவல் நிலைய அதிகாரிகள், குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள்.
காரைக்கால் மாவட்ட ஆட்சியரின் தடை உத்தரவை மீறி திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலுக்குள் நுழைந்து ஆடிவெள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்த முயன்றதாக சட்டநாத தம்பிரான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருநள்ளாறு கோவிலுக்கு சொந்தமான 5 கிராம மக்கள் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் வினய்குமார் கட்ஜிடம் புகார் மனு அளித்தனர். மக்கள் மன்ற குறைதீர்க்கு முகாமில் அளிக்கப்பட்ட மனுவில் கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த தடை உத்தரவை மீறி கோவிலுக்குள் நுழைந்து சுவாமி புறப்பாட்டில் பங்கேற்றதால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புகாரை பெற்றுக்கொண்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய 5 கிராம மக்கள் பிரதிநிதி காளிதாஸ் சட்டநாத தம்பிரான் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து ஆலயத்திற்குள் நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். காரைக்கால் மாவட்டம் கீழ ஓடுதுறை பகுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 1976ஆம் ஆண்டு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கரங்களால் திறக்கப்பட்ட ஆலயம் என்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். இவ்வாலயத்தில் ஆண்டு திருவிழாவை ஒட்டி இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக புனித அந்தோணியார் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கொடியை பங்குத்தந்தை மறை மாவட்ட முதன்மை பொறுப்பாளர் பால்ராஜ்குமார், இணை பங்குத்தந்தை சாமிநாதன் செல்வம், ஆன்மீக குரு பன்னீர் ராஜா ஆகியோர் புனிதப்படுத்தி ஆலயத்திலிருந்து ஊர்வலமாக வந்து கொடி ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர் பவனி நாளை நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் 2 கிராம முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி கொம்பாக்கம் வேதுபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் மற்றும் ஏஎஸ்ஆர் அறக்கட்டளை இணைந்து நடத்திய 47வது முப்பெரும் விழா நாடக போட்டி மற்றும் விருதுகள் வழங்கும் விழா முருங்கப்பாக்கத்தில் 7 நாட்கள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த கலைக்குழுக்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்று 17 நாடகங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். நிறைவு விழாவில் அமைச்சர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் ரவிக்குமார், ஐயப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகளை வழங்கினர். நாடகப் போட்டியில் புதுவை கலைச்சித்ரா கலைக்குழு முதல் பரிசையும், கோகுலம் கலைக்குழு 2ஆம் பரிசையும், சத்ரபதி சிவாஜி நாடகமன்றம் 3ஆம் பரிசையும் வென்றது. விழாவில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களும் கௌரவிக்கப்பட்டனர். பாகூர் அடுத்த செலிமேட்டில் பிரசித்தி பெற்ற செங்கழுநீர் மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆடித்திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும், இரவு காமதேனு, சிங்கம், குதிரை உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலாவும் நடந்து வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான செடல் மற்றும் தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. இதையொட்டி காலை 10 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 4:30 மணிக்கு செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் செடல் போட்டும் அலகு குத்தி கொண்டும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜவேலு, மோகன்தாஸ் எம்எல்ஏ ஆகியோர் வடம் பிடித்து தேரை துவக்கி வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பாலமுருகன், விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். அரியங்குப்பம் டோல்கேட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ துர்கா மற்றும் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 34வது ஆண்டு மகோற்சவம் மற்றும் 8வது ஆண்டு தேர் செடல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் எம்எல்ஏ ராமு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவை ஒட்டி கணபதி ஹோமம், அபிஷேகம், ஆராதனை, சங்கரபரணி ஆற்றிலிருந்து ஜலம் எடுத்து கரகம் அலங்கரித்து வீதி உலா, அம்மனுக்கு சாகை வார்த்தல் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலா, ஊரணி பொங்கல், சம்மந்தி விருந்து மற்றும் முக்கிய நிகழ்வான தேர் செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் செடல் தரித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். விழா ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் கோவில். இந்த கோவிலில் ஆடிப்பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி தினந்தோறும் முத்துரட்சக மாரியம்மன் பல்வேறு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்று வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக தேரோட்டம் நடைபெற்றது. அன்னபூரணி அலங்காரத்தில் அம்மன் திருத்தேரில் வைக்கப்பட்டு தேரோட்டம் வடம் பிடித்து எடுத்து வைக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் மற்றும் கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. தேரோட்ட நிகழ்வை அடுத்து பொதுமக்கள் முத்துரட்சக மாரியம்மனை வழிபட்டு சென்றனர். காரைக்காலில் ஆடி மாதம் 3வது வெள்ளியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோவிலில் ஸ்ரீ சுந்தராம்பாள் தாயார் மற்றும் ஸ்ரீ ஆடிப்பூர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது.
மஞ்சள் காப்பு சுவாசனி அலங்காரத்தில் அருள் பாலித்த சுந்தராம்பாள் தாயாரையும் மலர் அலங்காரத்தில் காட்சியளித்த ஆடிப்பூர அம்மனையும் ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர். தொடர்ந்து ஆடிப்பூர அம்மன் கோவில் பிரகாரத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவை ஒட்டி அம்மனுக்கு சர்க்கரை பாவாடை நெய்வேத்தியம் படைத்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு நிறுவனமான பாப்ஸ்கோ 2019ஆம் ஆண்டு சிவகாசியை சேர்ந்த தனியார் பட்டாசு நிறுவனத்திடம் வாங்கிய பட்டாசுகளுக்கான ரூபாய் 25 லட்சத்தை செலுத்தாததால் அந்த நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 35.32 லட்சம் வழங்க உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவின்படியும் தொகை செலுத்தப்படாததால் நிறைவேற்று மனு அடிப்படையில் பாப்ஸ்கோ அலுவலக சொத்துக்களை ஜப்தி செய்ய புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து நீதிமன்ற அமீன்கள் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள பாப்ஸ்கோ அலுவலகத்தில் ஜப்தி நடவடிக்கை தொடங்கினர். அப்பொழுது பிற்பகல் 3 மணிக்குள் நிலுவைத் தொகையை நீதிமன்றத்தில் செலுத்துவதாக பாப்ஸ்கோ நிர்வாகம் உறுதியளித்ததால் ஜப்தி நடவடிக்கை தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இவ்வழக்கு இன்று நீதிபதி ஜெயந்தி முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வருகின்றது. புதுச்சேரி ஊசடு தொகுதிக்குட்பட்ட தொண்டமண்டலம் கிராமத்தில் அரசு நடுநிலைப்பள்ளி இயங்கி வருகின்றது. பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இவர்கள் தனியார் பள்ளிக்கு நிகராக சீருடை அணிந்து ஆர்வமுடன் பள்ளிக்கு வரும் நோக்கத்தில் இவர்களுக்கு தொண்டமண்டலம் கிராமத்தை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர்கள் தானியா வெங்கடேஷ், பிபிடி குமார் ஆகியோரின் ஏற்பாட்டில் மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் பிறந்தநாள் விழா பள்ளியில் கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு கேக் வெட்டி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் சீருடை வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி கிராம வங்கியை சிவராந்தகத்திலிருந்து அரியூருக்கு இடமாற்றம் செய்யும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி சிவராந்தகத்தில் இன்று முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சிவராந்தகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள், பெண்கள், சுய உதவி குழு உறுப்பினர்கள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். சிவராந்தகத்தில் செயல்பட்டு வரும் புதுச்சேரி கிராம வங்கியை அரியூருக்கு மாற்றினால் அப்பகுதியில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட பெண்கள், சுய உதவி குழுக்களும் 350க்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் வங்கி சேவைகளை பெறுவதில் கடும் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடும் என போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. வங்கி கணக்குகளில் பணம் செலுத்துதல், பணம் எடுத்தல், அரசு நலத்திட்ட உதவித்தொகைகளை பெறுதல் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்காக இந்த வங்கியை பொதுமக்கள் நம்பியிருப்பதால் இடமாற்ற முடிவை கைவிட்டு தற்பொழுது இடத்திலேயே வங்கியை தொடர்ந்து செயல்பட செய்ய வேண்டுமென போராட்டக்காரர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி அறம்பார்த்தபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வேலம்மாளின் பணி நிறைவை முன்னிட்டு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவிற்கு முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் தலைமை தாங்கினார். முன்னாள் தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன், விருது பெற்ற ஆசிரியர் குப்புசாமி, முன்னாள் வில்லியனூர் ஆணையர் சுந்தர் ராஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் தலைமை ஆசிரியர் வேலம்மாளுக்கு சால்வை அணிவித்து தங்க காசுகள் மற்றும் வாழ்த்து மெடல் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் உடன் பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி அவர் நன்றி தெரிவித்தார். விழா ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வெள்ளினூர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பணி நிறைவு பெற்ற நிலைய பொறுப்பாளர் ஏழுமலைக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. உதவி பொறியாளர் திரு வேங்கடம் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் பல ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய ஏழுமலைக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அவரது அரசு சேவை பாராட்டப்பட்டதுடன் சக ஊழியர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். போர்மேன் ரோபகன், சீனியர் மெக்கானிக் ஆப்ரஹாம், ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, விழா அமைப்பாளர் சீன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டு ஏழுமலையை பாராட்டினர். செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.